எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பு அதிக சந்தோஷம். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது எபிரேயர் 10:23. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வார்த்தையை கொடுத்தவர் நிச்சயம் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். உனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை அவர் சொன்னாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். என்ன காரியத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். என்ன காரியம் ஒருவேளை தாமதித்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும். காரணம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் வந்தது ஒரு மனிதனுடைய கரத்தில் இருந்தல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய கரத்தில் இருந்து. ஒருவேளை யோசிக்கலாம், எப்படி இது நடக்கும், எப்படி இது சாத்தியமாகும், இது எப்படி கைகூடி வரும்? அன்றைக்கு ஆபிரகாமுக்கு 100 வயதில் பிள்ளை தருவேன் என்று வாக்கு பண்ணினவர் கொடுத்தது உண்மையானால் நிச்சயம் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதையும் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, மலடியாய் இருந்தவருக்கு பிள்ளைத்தாட்சியாய் மாற்ற முடியும் என்று என் வேதம் சொல்லுமே. ஆனால் உன்னுடைய சூழ்நிலையும் மாற்ற அவரால் முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. விசுவாசமாய் இருப்போம். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அதே வசனத்தில் பார்க்கும்போது அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும். இந்த வார்த்தை மிக முக்கியம். சில நேரத்தில் சூழ்நிலையை பார்த்தவுடன் நம்முடைய விசுவாசத்தில் சில அசைவுகள் ஏற்படும். நம்முடைய உறுதியான ஜெப வாழ்க்கையில் ஒரு அசைவு ஏற்படும். நம்முடைய காத்திருப்பில் ஒரு அசைவு ஏற்படும். இந்த அசைவு ஏற்படும் பொழுது வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதிக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அசைவில்லாமல் உறுதியாயிருப்போம். அசைவில்லாமல் இருக்கும் பொழுது என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அதை நிச்சயம் நிறைவேற்ற அவர் போதுமானவர் இருக்கிறார். நிச்சயம் நிறைவேற்றுவார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் ஏன் தாமதிக்கிறது தெரியாமல் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். வார்த்தை வந்துருச்சு பிரதர், ஆனால் இன்னும் நடக்கலை. வார்த்தை வந்துருச்சு, இன்னும் நடக்கலை. வார்த்தை கொடுத்துட்டாரு, ஆனால் இன்னும் நிறைவேறல. பொறுமையோடு இருங்கள். உங்களுடைய விசுவாசத்தை அசைவில்லாமல் காத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை அசைவில்லாமல் காத்துக்கொள்ளுங்கள். உன் காத்திருப்பை அசைவில்லாமல் காத்துக்கொள்ளுங்கள். நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார், கனப்படுத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராக. எல்லா தடைகளையும் நீக்கும், அற்புதமாய் நடத்தும். ஆண்டவரே, விசுவாசத்தில் உறுதியாயிருக்க கிருபை தாரும். ஜெபத்தில் உறுதியாயிருக்க கிருபை தாரும். வசனத்தை சார்ந்து கொள்ள கிருபை தாரும். நன்மை உண்டாக அப்படி பிள்ளைகளை நினைத்தருள்வீராக. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.